ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய சம்ருதி ட்ராக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காருண்யா ட்ராக்கான ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா 429 அப்படின்றதான் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம இப்போது இதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இயர்லி சார்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் 429க்கு அடுத்த நாள் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 599, 981, 544. இப்போது நாளைக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், 599 டபுள்ஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதே நம்பர் பார்த்திங்கன்னா 9 அப்படின்றது ரிப்பீட் ஆகிருக்கு. 981 அடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டபுள்ஸில் தான் வந்திருக்கு 544 அப்படின்றது. இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1க்கு பவரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 8க்கு பவர் 3 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சேம் இதே நம்பரில் நமக்கு ரிப்பீட்டடாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 599ல் 9 அப்படின்ற நம்பர் நமக்கு ரிப்பீட்டாக வந்திருக்கு. அடுத்து 544 டபுள்ஸில் வந்திருக்கு. அடுத்து நம்ம ரிப்பீட்டட் நம்பர்னு பார்க்கும்போது 4 வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இதை பேஸ் இயர்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பவர்ஸில் 6, 3, 4 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சம்ருதி ட்ராக்கான கெஸ்ஸிங்கில் எப்போவுமே பார்க்கும்போது நமக்கு 0 ஃபஸ்ட்டு 0, அடுத்து 2, 5, 2, 9 நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்னு பார்க்கும்போது 2, 5 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் நம்ம C4ல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 2, 9. அப்போது இதில் நம்ம C4ல் மட்டும் ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு C4 பொறுத்த வரைக்கும் 5ன்னு நம்பர் தான் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 2, 5, 2 நடுவில் பார்த்திங்கன்னா 9 வந்திருக்கு. மேபி நாளைக்கு வர்றதுக்கு அது சான்ஸ் கம்மி தான். நம்ம அடுத்து 5 ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பரை நாளைக்கு எதிர்பார்க்கலாம். C4ல் 5 அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ருதி ட்ராக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கிடச்சிருக்கு. இதில் ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 122, அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடில் 925 2ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் 2ன்ற நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 682ல் 8ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் நமக்கு அடுத்த நம்பர் என்ன வரலாம் அப்படின்னா 6ன்ற நம்பர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது போர்டு மாதிரி வரலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படின்றது ஆல் போர்டில் வர்ற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ருதி ட்ராவில் பார்த்தோன்னா 6 அப்படின்ற நம்பர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சொல்லலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 டிஜிட்டை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச ஸ்ட்ராங்கான நம்பர் 122 அப்படின்ற நம்பர் தான் வந்திருக்கு. 122 அடுத்து பார்த்தீங்கன்னா 925, அடுத்து 682, அடுத்து 869 அப்படின்றது தான் வந்திருக்கு. நம்ம இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா 925, 122, 2, 5, 2 அடுத்து நமக்கு வர நம்பர் அதிகமான சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5ன்ற நம்பருக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 2, 8, 6 ஈவன் நம்பர்ஸில் பார்க்கும்போது நமக்கு 4ன்ற நம்பர் வர்றதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. நமக்கு வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுலேருந்து கிடைச்ச கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பெண்டிங் சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் 17 நாள் ஆகுது. 4ஆம் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு 8ஆம் நம்பர் 3 நாள் ஆகுது. மேபி 8ஆம் நம்பர் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3ஆம் நம்பர் 22 நாள் ஆகுது. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு 8ஆம் நம்பர் 2 நாள் ஆகுது. இந்த நம்பர் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5ன்ற நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 5ன்ற நம்பர் 2 நாள் ஆகுது. 5ன்ற நம்பர் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர் 29 நாள் ஆகுது. நம்ம பெண்டிங் சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஏ போர்டில் ஒரு 3 இல்லைனா 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 இல்லைனா 8 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 இல்லைனா 7 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது.
உங்களோட கணக்கில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ரெகுலராக கேஎல் மற்றும் டியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்பவும் ஜென்யூனான கம்பெனி. நீங்கள் நம்பி நம்பர் போடலாம். நீங்கள் பரிசு பெற்ற தொகையை 3 இலக்கமாக இருந்தாலும் 4 இலக்கமாக இருந்தாலும் இவங்க உடனுக்குடனே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ரொம்பவும் ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8807733489 இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெண்டிங் சார்ட்டு, இயர்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்த்தோம். நம்ம இந்த சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னா 5, 2 அப்படின்றது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 5ன்ற நம்பர் வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. உங்களோட கணக்கில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் பாஸ் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து டபுள்ஸில் ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்பர் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னா 86, 68, 13, 31, 65, 85, 58, 56, 66, 83 இந்த நம்பர்ஸ் எல்லாம் நாளைக்கு பாஸ் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களோட கணக்கில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து ஏபிபிசி ஏசிக்கு வந்து இந்த நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நமக்கு பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் 480, 543, 250, 045, 842, 083 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டோக்கன் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற இந்த 4 டிஜிட் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த நம்பரை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதில் வந்து நம்பர் ஓப்பன் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. 4 டிஜிட்டில் வந்து 79, 76 அப்படின்றது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.